கார்ட்டூன் ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். இந்தியர்களை கைவிலங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா. அதன் மீது கோபம் வரவில்லை. அதற்கு எதிராக கார்ட்டூன் போட்ட மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். நான் சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு காலையில தான் கோகோய் பேசும்போது பிரதமரை மதிக்கணும், நம்ம எல்லாரோட மதிப்பும் வச்சு பேசணும். We should respect the Prime Minister, we should respect every institution. He said that. But if that cartoon from that magazine shows Prime Minister with his hands under cuff and feet in chain because they want to say America sent our students like that, so with Trump sitting there and Prime Minister sitting there, they've drawn a cartoon showing Honorable Prime Minister with handcuff, both for his leg and for handcuff. Do you want to support it? I like to ask my honorable member Gogoi, adukku ungalodaya support irka? அந்த மாதிரி கார்ட்டூனிங் நீங்க அனுமதிப்பீங்கன்னா ஏன் இன்னைக்கு காலையில அப்படி பேசுனீங்க? பிரதமருக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும், ஏன் சொன்னீங்க அப்படி? And for that you have sympathy? Honorable member Su Venkatesan from Madurai should answer this question. Whereas in Tamil Nadu, anyone uttering one word against the Honorable Chief Minister of Tamil Nadu is arrested midnight. And they want to talk about freedom of expression? Want to say, for every rupee that they have given, you're giving only 29 paisa. நாங்கள் கொடுக்கிற ₹1 வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் 29 பைசா. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க கோயம்புத்தூர் மேலேயே खर्च பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சென்னைக்காரங்க எங்க மேலேயே செலவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. பெரம்பலூர் எங்க போவோம், கோவில்பட்டி எங்க போவோம், அவங்களுக்கு செலவு எங்க இருந்து வரும்? அதனால கேட்கிற கேள்வியில கொஞ்சம் யோசிச்சு கேட்டா பதில் கூட நல்லா சொல்லலாம். அவங்களுக்கு தெரிஞ்சே கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்வி தப்பு, அப்படி கேட்க கூடாது.